வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். சப்கா சாத் சப்கா விகாஸ், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுதல் என்ற தலைப்பில் இன்று நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது என்பது வெறும் விவாதம் அல்ல, அது மத்திய பட்ஜெட்டின் அடிப்படை மற்றும் அரசின் உறுதிப்பாடு என்று கூறினார். நாட்டில் முன்னெச்சரிக்கை மற்றும் முழுமையான சுகாதார சேவையை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும், பல மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பாரம்பரியமான யோகா மற்றும் ஆயுர்வேதம் உலகம் முழுவதும் அதிக வரவேற்பை பெறுகின்றன என்றும் கூறினார். பாராளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்டம் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. சமீபத்தில் காலமான மேகாலயா மக்களவை உறுப்பினர் ரிக்கி ஆண்ட்ரியூ மற்றும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமம் ஜானகி நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 15 லட்சம் மதிப்பில் குடிநீர் குழாய் மற்றும் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை செய்து உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில ஓவியர் மன்றம் மற்றும் புதுச்சேரி ஓவிய பள்ளியும் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்று ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மாணவ மாணவியர்கள், மகளிர் என 70க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஹைதராபாத்தில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறும் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஸ்காட்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.